அமெரிக்காவ உலகத்துல யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்ன? அமெரிக்கா தான் உலகத்தோட அண்ணன். ஆனா அந்த அமெரிக்கா உள்ளூர் முதலாளிக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த முதலாளிகளோட ரெவென்யூ குறையுது. அதாவது ஒரு பக்கம் ஆயுதம் விக்கிறவன் மட்டும் வாழ்றான். நாங்கலாம் வாழ முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் இப்ப வந்திருக்கு. அது வேற எங்க இருந்து வரல. கூட்டாளி சவுதி கிட்ட இருந்தே வருது. சவுதிய பொறுத்தவரை கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு டேட்டா சென்டரா மாத்தி விட்டுட்டாய்ங்க. அதுல கூட பெருசா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்ல. காரணம், ஏன்டா எங்க ஊர்ல இல்லாதது உங்க ஊர்ல இருந்தா நாங்க என்ன சும்மாவா இருப்போம்? ஏதோ ஒரு காலத்துல தட்டி விட மாட்டோம். தட்டி விட்டுட்டோம் அப்படின்னு நியோம் சிட்டி ப்ராஜெக்ட் போனதுக்கு தனியா கேக் வெட்டி கொண்டாடி இருப்பாய்ங்க. நமக்கு தான் தெரியல. அவர்கள் ஆனா அந்த ஒரு கொண்டாட்டத்துல இருந்திருப்பார்கள். ஆனா எல்லா ப்ராஜெக்ட்ல இருந்தும் இப்ப பெரிய அளவு புதுசா அக்ரிமெண்ட் போடுறதில்ல. போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு காசு குடுக்கறதில்ல அப்படின்னு சவுதி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? பழைய நீரோட்டம் இல்லப்பா, எங்ககிட்ட காசு கம்மியா இருக்குன்ட்டாய்ங்க. அந்த பிராந்தியத்துல யுத்தம் நடக்கிறனால, நமக்கு கூட கொஞ்சம் விலைவாசிலாம் கூடி போச்சு. நமக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கூடி போயிருச்சு. ஏகப்பட்ட பஞ்சாயத்த எல்லா நாடுகளும் சந்திக்குது. ஆனா இந்த சவுதி பையன் மட்டும் பஞ்சாயத்த சந்திக்கிறாய்ங்க. கல்லா கணிசமா கட்டுறாய்ங்க. காரணம் விலைவாசி உயருது. ஆனா அவர்களோட ஆயில் அவுட்புட் அப்படியே இருக்கு. சில சமயம் தாறுமாறா இன்கிரீஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து வெறி பிடிச்சு தான் யுஏஇ ஃபுஜைரா போர்ட்டெல்லாம் அப்படி தனியா டெவலப் பண்றாய்ங்க. நம்ம கூட அக்ரிமெண்ட்லாம் போட்டு. அதுக்கெல்லாம் பிளேயர் சொல்லி போட்டது யாரு? அங்க பஞ்சாயத்து இருந்தா என்ன? நான் தான் இங்க பைப் லைன் போட்டு இங்கிட்டு ஜரூரா ஏத்துவேன் பாருன்னு ஏத்துனது மட்டும் இல்லாம, எங்களோட ஆயில் அவுட்புட் குறையவே இல்ல அப்படின்னு நடுவுல வந்து சவுதி கத்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஆயில் அவுட்புட் கூடி போச்சு அப்படின்னு கத்துனாய்ங்க. அம்புட்டையும் கத்திப்புட்டு இப்ப ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்றது, ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட ரிலீஸ் பண்ணாம டிலே பண்றது அப்படின்னு காட்டுறது எதற்கு அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா, சவுதிக்குள்ள மறைமுகமா சில பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர்கள் பேஸ மூடி மூடி தொறக்கறது ட்ரம்ப்போட செல்வாக்குக்கு அடி விழுகுது. தேர்தல்லலாம் வெற்றி கிடைக்குது. இருந்தாலும் பெரிய அளவு தன்னோட செல்வாக்குக்கு ஒரு அடி விழுகுதுன்னு ட்ரம்ப்புக்கு கோவம். அந்த கோவத்த காட்டுறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, பொசுக்குன்னு ஜமால் கஷோகி விவகாரத்த எடுத்து பெரிய அளவுல இப்ப வெஸ்டர்ன் மீடியாக்கள்லாம் 4, 5 நாளா பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. பட்டத்து இளவரசர கூப்பிட்டு வச்சு மடியில வச்சு கொஞ்சுன்னு கொஞ்சிட்டு பச்சை பிள்ளைய கொஞ்சுற மாரி கொஞ்சிப்புட்டு, இப்போ திடீர்னு ஜமால் கஷோகிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு போராடுறாய்ங்க. எதுக்கு அப்படின்னா, பேஸ் அப்பப்ப மூடி தொறந்ததுக்கு. ஏன்டா உங்களுக்கு பேஸ் தராட்டி என்னைய வந்து கொலைகாரனாக்கி இந்த மாரி பட்டம்லாம் குடுப்பீங்களாடா அப்படின்னு சொல்லி மன்னர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, புது ப்ராஜெக்ட் குடுக்காத. அதே மாரி குடுத்த ப்ராஜெக்ட் டிலே பண்ணு அப்படின்னு சொல்லி, இவரு தனக்கு தெரிஞ்சத தன் கையில் இருக்கக்கூடிய சாட்டைய சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல இப்ப அமெரிக்கா போய் நிக்குது. இப்ப முதலாளிகள்லாம் இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்க சொல்லுவார்கள். தீந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. தீர்க்க முடியலன்னா நீ யுத்தமே போட வேணாம். வா ட்ரம்ப் அப்படின்னு கூப்பிட்டுக்குவாய்ங்க. காரணம் சவுதியில இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில அமெரிக்காவுக்கு காசு குறையுது அப்படின்னா, இத நோக்கி தான் போகும். ஆனா இது 2வது ஆப்ஷன் தான். ஆப்ஷன் அவர்களுக்குள்ள உள்ள டீலிங்லாம் ஸ்மூத்தா முடிச்சுக்கிட்டா போதுமானது. பட்டத்து இளவரசருக்கு ஜமால் கஷோகிய பத்தி பேசாத. என்னைய வம்பிழுக்காத. உனக்கு தான் ஈரான் இருக்கானே. அங்கேயே டைம் உனக்கு பத்த மாட்டேங்குது. அப்புறம் ஏன் யூ டர்ன் போட்டு ஏன்ட்ட வர? அப்படிங்கிற மாரி அவரு கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சுமூகமா முடியறக்கு வாய்ப்பு இருக்கு. முடியல அப்படின்னா 2வது ஆப்ஷன் முதலாளிகள்லாம் சேர்ந்து யுத்தத்தையே முடிச்சு வச்சுருவார்கள். அது உலகத்துக்கு நல்லது. ஆனா உலகத்துக்கு நல்லத அமெரிக்கால இருந்து செய்வாங்களான்னு என்ட்ட கேட்கக்கூடாது. செய்வாய்ங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். செய்ய மாட்டாய்ங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 2வது விவகாரம் அமெரிக்கா ஒரு பெரிய முற்றுகை இடுது. அந்த முற்றுகையில நாங்க இத்தன கப்பல முடக்கணும், அத்தன கப்பல முடக்கணும், இத்தன கப்பல திருப்பி விட்டோம் அப்படின்னு தினமும் வானிலை அறிக்கை மாரி பெரிய அளவுல ட்ரம்போட டீம் வாசிக்கிறார்கள். இதுல கடுப்பான ஈரான் என்ன பண்ணுது? கண்ணுக்கு பட்ட சில கப்பல்களா தாக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அதாவது அது வந்து போதா, இல்ல நிக்கிதா, இல்ல தப்பிச்சு போதா ஒண்ணும் தெரியல. ஆனா சில கப்பல்கள தாக்கி ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்றார்கள். இது ட்ரம்புக்கு கூடுதல் சிக்கலாயிருது. பேசாம நின்னாவாச்சும் ஓரளவுக்கு தலைவலி, லாஸ். கப்பல் பாத்துக்கிட்டு இருந்தா எங்க போறது? அதுவும் எல்லா கப்பல்லயும் எண்ணெய் ஏத்தி தயார் நிலையில தான் இருக்கு. யாராச்சும் ஒரு பையன் மனசு மாறுனா, இல்ல ஏதாச்சும் ஒரு பக்கம் ரூட் கிடைச்சா சல்லுன்னு வெளில ஓட தயாரா இருக்கார்கள். தயாரா இருக்கிற கப்பல எல்லாம் தாக்க ஆரம்பிச்சுட்டா எங்கிட்டு போறது? அதனால பெரிய அளவு முற்றுகையிட்டு நான் மைலேஜ் எடுக்கிறேன்னு நின்ன ட்ரம்புக்கு மைலேஜ்லாம் கிடையாது. திரும்பி போன்னு ஈரான் காட்டுன்னு காட்டிருச்சு. இந்த 2 சம்பவமும் இப்ப அமெரிக்காவ கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. இதுல இருந்து ட்ரம்ப் தப்பிப்பாரா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் கிட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. யுத்தம் பண்ணணும்.
இல்ல அந்த ஆப்ஷன் யுத்தம் பண்ணிட்டேன், வெற்றி பெற்றுட்டேன்னு அப்படியே திரும்பி போயிற வேண்டியதுதான். ஏன்னா ட்ரம்ப் கிட்ட 2 ஆப்ஷன் குடுக்கக் கூடாது. குடுத்தா மனுஷன் 2யும் விட்டு 3வத தொடுவாரு. இல்ல 1யும் தொடுவேன், 5 நிமிஷம் கழிச்சு 2யும் தொடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாரு. அதனால சிம்பிளா ஏற்கனவே நீ ஜெயிச்சுட்டேன்னு சொன்னேல்ல, வா கொண்டாடுவோம்னு கூட்டிட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல, இல்ல நான் உண்மையிலேயே ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள்ள இறங்குச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் அடி, ஈரானுக்கும் அடி, உலகத்துக்கும் அடி. இதுல எந்தெந்த நாடுகள் கூட சிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபைனல் அவுட்புட்ட பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த லிஸ்ட்ல பட்டியல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இடத்துல சிக்கக்கூடிய நாடா இருக்கிறது UAE தான். தலைவனுங்க தப்பிப்பாங்களா இல்லையாங்கிறத யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம இங்க வந்து விரிவா பார்ப்போம்.